ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான சொல்லப்போனா நம்ம ஒவ்வொருத்தரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு வரலாற்று தொகுப்பை தான் பார்க்க போறோம். 1000 வருஷம் தாண்டிடுச்சு. ஆனாலும் தென்னிந்தியாவுல ஒரு மாமன்னரோட பேரு இன்னைக்கும் மக்கள் மனசுல சிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்குன்னா அது சும்மா கிடையாது. ஆமாங்க, சோழ பேரரசோட அந்த கம்பீரமான வரலாற்று பக்கத்தை தான் இன்னைக்கு நாம புரட்ட போறோம். தயாரா இருக்கீங்களா? முதல்ல இந்த வரியை கொஞ்சம் கவனிங்களேன். என் நாட்டை உலகம் முழுவதும் போற்ற வேண்டும். இத கேட்ட உடனே ஏதோ ஒரு பெரிய வயசான ராஜா சொன்ன மாதிரி இருக்குல்ல. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். இது அருள்மொழிவர்மன்னு சொல்லப்படுற ஒரு சின்னஞ்சிறு இளவரசனோட ஆசை. யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன வயசுலயே அவரோட இலக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்திருக்கு. மத்த குழந்தைங்களுக்கும் இவருக்கும் இருந்த அந்த வித்தியாசத்தை இந்த ஒரு வரியே நமக்கு ரொம்ப தெளிவா காட்டிடுது. சரி, பகுதியான அருள்மொழிவர்மனின் எழுச்சி, அதாவது அந்த இளவரசனோட ஆரம்ப காலத்தை பத்தி இப்ப சுருக்கமா பாப்போம். சும்மா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கான உழைப்பும் வேணும் இல்லையா? சோழ பேரரசுல வளர்ந்த இந்த சிறுவன் தன்னோட கனவை வெறும் கனவா விட்டுடல. வாள் சண்டை, குதிரை சவாரி, அப்புறம் ஒரு பேரரசுக்கு ரொம்ப முக்கியமான போர் தந்திரம், இந்த 3 விஷயங்களையும் அந்த இளவரசன் இவ்ளோ சீக்கிரம் கத்துக்கிட்டாரு தெரியுமா? ரொம்பவே வேகமா நிபுணத்துவம் அடைஞ்சாரு. ஒரு மாபெரும் நாட்டை ஆள போறதுக்கான அந்த ஸ்ட்ராங்கான அடித்தளம் அது இங்கதான் போடப்பட்டுச்சு. அப்படியே காலம் வேகமா ஓடுது. அந்த திறமையான இளவரசன் சோழ நாட்டோட மன்னனா மகுடம் சூட்டிக்கிட்டாரு. அப்போ அவர் ஏத்துக்கிட்ட அந்த வரலாற்று சிறப்பு மிக்க பேர் தான் ராஜராஜ சோழன். உலகமே திரும்பி பார்க்க போற அவரோட உண்மையான ஆட்சியும் வரலாற்றோட ஒரு புது அத்தியாயமும் கரெக்டா இங்கிருந்து தான் ஆரம்பமாச்சு. இப்போ பகுதி 2, ராணுவ பலமும் மக்கள் நலனும். ஒரு ராஜாவா அவரோட ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ராஜராஜ சோழன் மத்த ராஜாக்கள் மாதிரி ஒரு சாதாரண அரசர் கிடையாது. அவரோட ஆட்சியில ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னா, அவரோட 2 வேற வேற முகங்கள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போர்க்களத்துல எதிரிகளை நடுநடுங்க வைக்கிற ஒரு மூர்க்கமான புலி. ஆனா இன்னொரு பக்கம் தம் மக்கள்னு வரும்போது அவங்கள காக்குற ஒரு அன்பான தந்தை. அதனாலேயே மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாவும் பாதுகாவலனாவும் அவர் மாறினாரு. அவரோட ராணுவ பலத்தை பத்தி நம்ம கட்டாயம் பேசி ஆகணும். வெறும் நிலப்படையை மட்டும் அவர் வச்சுக்கல, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புதிய கடற்படையையும் அவர் உருவாக்குனாரு. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல கப்பல் படையை வச்சு மத்த நாடுகளையே சோழர்களை பார்த்து பயப்பட வச்சார்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு நிகரற்ற பலத்தை கட்டமைச்சிருப்பாரு. போர்ல மட்டும்தான் அவர் தீவிரமா இருந்தாரா? கண்டிப்பா கிடையாது. மக்கள் நலன்லையும் அதே அளவுக்கு கவனம் செலுத்தினாரு. விவசாயிகளுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதிகள், கல்வி வளர்ச்சி, அது மட்டும் இல்லாம கலை, இசை, நடனம்னு எல்லாத்துக்கும் தன்னோட மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாரு. ஒரு ஆட்சி எப்படி பேலன்ஸ்டா, அதாவது சமநிலையா இருக்கணுங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணமும் சொல்லவே முடியாது. ஓகே, இப்போ பகுதி 3, மாபெரும் பெருவுடையார் கோவில். உலக வரலாற்றிலேயே அவரு பேரை நிரந்தரமாக்குன அந்த பிரம்மாண்டத்தை பத்தி இப்ப பார்க்க போறோம். தஞ்சாவூர்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இந்த கோவில் தான். வானத்தை தொடுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டணும்னு அவர் முடிவு பண்ணாரு. இது வெறும் கற்களால கட்டப்பட்ட சாதாரண கட்டடம் இல்ல. தன்னோட பக்தியையும் தன் பேரரசோட பெருமையையும் இந்த உலகத்துக்கு காட்டுற ஒரு மாபெரும் நினைவு சின்னம். இதுதான் அவரோட அந்த மாபெரும் கனவு. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிங்க. இந்த கோவிலை கட்டின காலத்துல இன்னைக்கு நாம யூஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு கிரேனும் கிடையாது, பெரிய கனரக இயந்திரங்கள் கிடையாது, நவீன தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது. எந்த வசதியுமே இல்லாத ஒரு காலத்துல இவ்ளோ பெரிய பிரம்மாண்டம் எப்படிங்க சாத்தியமாச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எப்படி சாத்தியமாச்சுன்னா, நம்ம தமிழர்களோட அறிவாலும் கொஞ்சம் கூட அசராத உழைப்பாலும் தான். ஆயிரக்கணக்கான சிற்பிகள், தங்கள முழுசா அர்ப்பணிச்ச தொழிலாளர்கள், அப்புறம் தலைசிறந்த கலைஞர்கள், இவங்களோட பல வருஷ உழைப்பு தான் இந்த அதிசயத்தை சாத்தியமாக்குச்சு. அங்கிருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒரு கலைப்பாடமா செதுக்கப்பட்டிருக்கு. 1000 வருஷமா உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய என்ஜினியர்ஸ் எல்லாம் வியப்புல ஆழ்த்திட்டு இருக்கிற ஒரு கேள்வி இதுதான். அந்த கோபுரத்தோட உச்சியில இருக்கிற அந்த மிகப்பெரிய கல் எந்த ஒரு மாடர்ன் மெஷினும் இல்லாம அத்தனை அடி உயரத்துக்கு எப்படி கொண்டு போகப்பட்டுச்சு? பண்டைய கால தமிழர்களோட அந்த அபாரமான பொறியியல் அறிவுக்கு இதை விட ஒரு பெரிய சான்று இருக்க முடியுமா என்ன? இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அழியாத தமிழ் மரபு. இந்த கோவில் முழுசா கட்டி முடிக்கப்பட்ட நாள் ராஜராஜ சோழன் அந்த கோவிலுக்கு முன்னாடி நின்னு பாக்குறாரு. அவரோட கண்ணுல அப்படி ஒரு பெருமை. ஏன்னா அவர் உருவாக்குனது வெறும் கோவில் மட்டும் இல்ல, அது தமிழர்களோட ஈடு இணையற்ற திறமை, அவங்களோட ஆழமான அறிவு, அப்புறம் நம்மளோட அசைக்க முடியாத பெருமை. அதனாலதான் 1000 வருஷம் தாண்டியும் உலகத்துல மூளை முடுக்குல இருந்து வர்ற எல்லாரையும் இந்த கோவில் இன்னைக்கும் ஆச்சரியப்பட வச்சுக்கிட்டு இருக்கு. நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். கத்திய வச்சு நாட்டை பிடிச்ச ராஜாக்கள் வரலாற்றுல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மக்களோட இதயங்களை வென்ற மன்னர்கள் ரொம்பவே கம்மி தான். அந்த சில பேர்ல எப்பவுமே முதலிடத்துல இருக்கிற ஒரு பேர்
ராஜராஜ சோழன். அவரோட புகழ் அந்த பெருவுடையார் கோவிலோட கற்கள்ல இன்னைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வரலாற்று விளக்கத்தை முடிக்கிற இந்த நேரத்துல ஒரு பவர்ஃபுல்லான வரியோட முடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னோட அறிவாலும் வீரத்தாலும் இப்படி ஒரு உலக புகழ்பெற்ற மரபை நமக்காக விட்டுட்டு போன அந்த மாமன்னரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகள் நமக்கு இன்னும் ஆழமான ஒரு ஃபீலை கொடுக்குதுல்ல. நம்மளோட இந்த வியக்க வைக்கிற வரலாற்றை இன்னும் தேடி படிக்கணுங்கிற ஆர்வம் இப்போ உங்களுக்குள்ளேயும் வந்திருக்கும் நம்புறேன். கண்டிப்பா படிங்க, பெருமைப்படுங்க.